இன்றைய வேத தியானம் வசன ஆதாரம் ஏசாயா 41:9. நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளை அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். கிளாரா என்ற பெண் வீட்டு வேலை செய்பவர். 15 வருடங்களாக ஒரே எஜமானிடம் ஜான் பிரான்சிஸ்கோ பட்டணத்தில் வேலை செய்த இவர் ஒரு நாள் காணாமல் போய்விட்டார். எங்கே சென்றார் என்று எஜமானுக்கு தெரியவில்லை. காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அநேக நாள் தேடுதலுக்கு பின் அப்பட்டணத்தின் காவல் அதிகாரிகள் அவளை கண்டுபிடித்தார்கள். அவள் ஜான் பிரான்சிஸ்கோ பட்டணத்திற்கு வெளியே ஒரு மலை சரிவில் பட்டினியாக மரிக்கும் தருவாயில் ஒளிந்து கொண்டிருந்தாள். ஒரு பத்திரிகை ஆசிரியர் அவளிடம் காரணத்தை கேட்டபோது, என்னை மரிக்க அனுமதியுங்கள், நான் ஒரு வீட்டு வேலைக்காரி, என்னை எல்லாரும் வெறுத்து விட்டார்கள், என்னை கவனிப்பார் யாரும் இல்லை, என் வாழ்விற்கு எந்த மரியாதையும் இல்லை, எனக்கு குடும்பமோ நண்பர்களோ உறவினர் என்று யாரும் இல்லை, நான் மிகவும் தனிமைப்பட்டவளாக இருக்கிறபடியால் மறிக்க வேண்டும், தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள் என்று மிகவும் வேதனை கூறினாள். கவனிக்க யாருமில்லையே என்பதே இந்த பூமியில் வாழும் அநேக மனிதர்களின் அபய குரலாக இருக்கிறது. ஒரு நபரிடம் நீங்கள் தேவனிடம் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்க அனுமதிக்கப்பட்டால் என்ன கேட்பீர்கள் என்று கேட்டால், அவர் சற்றும் யோசிக்காமல், தேவனே என்னை கவனிக்கிறீரா என்பதே அந்த கேள்வி என்பார். அந்த கேள்வியில் பல விடை கிடைக்காத கேள்விகள் அடங்கியுள்ளது. தேவனே, நீர் எங்களை கவனித்தீரானால் ஏன் இத்தனை நோய்களும் வேதனைகளும் சீற்றங்களும் விபத்துகளும் ஏற்படுகிறது? ஏன் மனிதன் தனிமையில் வாட வேண்டும்? நீர் உண்மையிலேயே நல்லவரா? இப்படிப்பட்ட கேள்விகள் அநேகருடைய மனதில் அவ்வப்போது தோன்றி மறைகிறது. துன்பங்கள் அடுக்கடுக்காய் தொடர்ந்து வரும்போது எவரும் நம்முடன் இல்லை என்ற உணர்வு மனிதர்களை வாட்டுகிறது. என் தேவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன் என்று கிதியோன் கேட்டார் என்று நியாயாதிபதிகள் 6:13 வாசிக்கலாம். இது மீதியானியர் இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமைப்படுத்தி ஒடுக்கிய போது கிதியோன் தேவ தூதரிடம் கேட்ட கேள்விதான் இது. இந்த கேள்விதான் நம் வாழ்வில் நம் அனைவரும் அடிக்கடி கேட்கிற கேள்வியாக இருக்கிறது. நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆம், தேவன் இத்தனை கோடி கோடியான மக்கள் வாழும் இந்த உலகத்தில் தமக்கென்று நம்மை தெரிந்து கொண்டார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று அவர் நம்மை பார்த்து சொல்கிறார். எல்லாரிடமும் இந்த வார்த்தைகளை தேவன் சொல்லவில்லை, நம்மை பார்த்துதான் அவர் சொல்கிறார். அப்படி இருக்கும்போது பிரச்சனை வந்தவுடன் அவர் நம்மை விட்டு விடுவாரா? நம்முடைய தேவையில் மனிதர்கள் நம்மை கைவிடுவார்களாக இருக்கலாம், மற்றவர்கள் நமக்கு உதவுவார்கள் என்று சொல்லி நாம் எதிர்பார்த்து காத்திருக்கும் பொழுது நமக்கு உதவாமல் போய்விடலாம். ஆனால் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நமக்கு நிச்சயமாக உதவுவார். அவர்தான் உதவி வரும் கண்மலையாக இருக்கிறார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்றுதான் இயேசு கிறிஸ்து கூறினார். ஆனால் தொடர்ந்து ஆகிலும் திறன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றும் சொன்னார். உலகத்தை ஜெயித்தவர்கள் நம்மோடு இருக்கும்போது, நம் உபத்திரவங்களில் அவரை நோக்கும்போது நிச்சயமாக அதிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மை ஒருபோதும் கைவிடாத, நம்மை விட்டு விலகாத தேவன்தான் நம்மோடு இருக்கிறார். ஆகையால் நீர் எங்களோடு இருக்கும்போது ஏன் எனக்கு இந்த மாதிரி கெட்ட காரியங்கள் நடக்கிறது என்று கேட்காமல், என் உபத்திரவ நாட்களும் நீர் என்னோடு இருக்கிறீர் என்ற விசுவாசத்தோடு இந்த உபத்திரவத்தையும் உம்மோடு சேர்ந்து நான் மேற்கொள்வேன் என்று அறிக்கையிட்டு அதிலிருந்து வெளிவரும் ஞானத்தை தேவன் தரும்படி வெளிவருவோம். உபத்திரவங்கள் நம்மை அழிக்க அல்ல, நம்மை உருவாக்க வருகிறது. கர்த்தர் விரும்புகிறபடி நாம் உருவாகுவோம். அவருக்கு பிரயோஜனமாக வாழ ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Have a nice day.